சமீப காலமா நடிகர்கள் விவாகரத்து பண்றது அதிகமாயிட்டே வருதுன்னு தான் சொல்லணும். சமந்தா நாக சைத்தன்யால தொடங்கி டி இமான் மோனிகா, தனுஷ் ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ் சைந்தவின்னு இப்போ ஜெயம் ரவியும் அவருடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போறதா சமீபத்துல அறிவிச்சிருந்தாரு. இப்படி செலிபிரிட்டிஸோட விவாகரத்து அதிகமாயிட்டே வரது மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. விவாகரத்து தானேன்னு சாதாரணமா எல்லாருமே கடந்து போற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருமோன்னு ஒரு அச்சமும் எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஜெயம் ரவியோட இந்த டிவோர்ஸ் முடிவுக்கு அவருடைய மனைவி ஆர்த்தியும் இது விஷயமா அவர் என்கிட்ட பேசவே இல்லை, அப்பா இல்லாம எங்களோட 2 பசங்களும் ரொம்ப தவிக்கிறாங்க, இந்த பிரச்சனை தொடர்பா நான் பலமுறை பேச முயற்சி பண்ணேன், ஆனா ரவி பேச முன் வரல அப்படின்னு ஆர்த்தி ஜெயம் ரவி மேல குற்றம் சாட்டி இருந்தாங்க. இந்த நிலையில ஆக்டர் ஷாம் டிவோர்ஸ் பத்தி ரீசெண்ட் இன்டர்வியூல பேசினது சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள பாத்துக்கிறது நம்ம கடமை, அத ஒரு கடமையா பார்க்காம சுமையா பார்க்க தொடங்கிட்டாதான் பிரச்சனை. அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதையும் மதிக்கணும், அவங்களையும் மதிக்கணும். அப்போ இதெல்லாம் சுமையா தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போறதுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும்? கண்டிப்பா பிரச்சனைகள், புரிஞ்சுக்காம போறது இதெல்லாம் வரும். ஆனா வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த டிவோர்ஸ் முடிவு வராது. ஒரு ஆண் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் அப்படியே சிங்கிளா சுத்திட்டு இருப்பான். ஆனா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை அதோட முடிஞ்சது. டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு சமூகம் அவங்கள அப்படியே ஒதுக்கிடுவாங்க. அவங்க வாழ்க்கையும் அந்த பசங்களை பாத்துக்கிறதோட முடிஞ்சிடும். அதிகமான அமெரிக்கன் மைண்ட் செட் உள்ள வந்துட்ட மாதிரி இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லாம் கல்யாணமே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. சிலர் எப்படி ஒரே பையன் கூட ரொம்ப வருஷம் இருக்க முடியும்னாலாம் யோசிக்கிறாங்க. டிவோர்ஸ் இப்போ ரொம்ப சகஜமாயிடுச்சு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இது ஆரோக்கியமானதா இருக்காது அப்படின்னு விவாகரத்து இப்போ அதிகமாயிட்டு வரதை பத்தி ஆக்டர் ஷாம் பேசியிருக்காரு.